ஓம் வசிஷ்ட மகா கணபதியே நமக. வணக்கம். எஸ்கே ஜோதிடத்தின் வாயிலாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைய ஜோதிட பதிவு ஒவ்வொரு லக்னங்களுக்கும் மாரகாதிபதிகள் யார், இந்த மாரகாதிபதிகள் எங்கிருந்தால் யாருடன் இணைந்தால் அவர்கள் மாரகத்தை செய்வார்கள் என்கின்ற தலைப்பில் பார்க்க இருக்கின்றோம். அதற்கு முன்னாடி என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் ஷேர் பண்ணும் பொழுதும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும் பொழுதும் என்னுடைய வீடியோ பதிவானது உங்களை வந்தடையும். ஜோதிடம் சார்ந்த பல்வேறு கருத்துக்கள் உங்களுக்கும் கிடைக்கப்பெறும். நன்றி. ஜாதகத்தில் 3 வகையான லக்னங்கள் இருக்குது, நமக்கு தெரியும். 12 ராசிகளையும் 3 வகைகளாக வகைப்படுத்தப்பட்டு நம்ம வச்சுருக்கிறோம். சரம், ஸ்திரம், உபயம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸ்திர லக்னங்களுக்கு எந்தெந்த ஸ்தானங்கள் மாரக ஸ்தானங்களாக வருகிறது, எந்த கிரகங்கள் மாரக அதிபதிகளாக வருகிறார்கள் என்பதை பற்றி பார்க்கலாம். ரிஷபம், சிம்மம், விருச்சிகம், கும்பம், இது 4 லக்னங்களும் ஸ்திர லக்னங்கள், நமக்கு தெரியும். அப்போது ரிஷப லக்னத்திற்கு பொதுவாகவே இந்த ஸ்திர லக்னங்களுக்கு 3 மற்றும் 8ஆம் அதிபதிகள் மாரக அதிபதிகளாகவும் 3 மற்றும் 8ஆம் இடங்கள் மாரக ஸ்தானங்களாகவும் வருவாங்க. அப்போ ரிஷப லக்னத்திற்கு 3 கூட யார்? சந்திரன், கடகம். அப்போ சந்திரன் மாரக அதிபதியாகவும் கடகமனை மாரக ஸ்தானமாகவும் உங்களுக்கு வருது. சிம்மத்துக்கு 3, அது மாதிரி ரிஷபத்துக்கு 3ஆம் இடம் கடகம், 8ஆம் இடம் தனுசு. அப்போது கடகமனையும் தனுசு மனையும் உங்களுக்கு மாரக ஸ்தானமாகவும் சந்திரனும் குருவும் மாரக அதிபதிகளாக வருவாங்க. சிம்மத்துக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் 3 கூடைய துலாமனையும் 8 கூடைய மீனமனையும் உங்களுக்கு மாரக ஸ்தானமாகவும் சுக்கிரனும் குருவும் மாரக அதிபதிகளாக வருவாங்க. விருச்சிகத்துக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் 3 கூடைய மகரமனையும் 8 கூடைய மிதுனமனையும் உங்களுக்கு மாரக ஸ்தானங்களாகவும் சனி மற்றும் புதன் பகவான் மாரக அதிபதிகளாகவும் வருவார்கள். அதே மாதிரி கும்பத்திற்கு 3 கூடைய மேஷமும் 8 கூடைய கன்னிமனையும் உங்களுக்கு மாரக ஸ்தானமாகவும் செவ்வாய் மற்றும் புதன் பகவான் மாரக அதிபதிகளாகவும் வருவார்கள். ரைட்டுங்களா? ரிஷபம், சிம்மம், விருச்சிகம், கும்பம். இப்போ இதில் நம்ம ரொம்ப தெளிவாக என்ன பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால், இந்த லக்னங்களுக்கு 8 கூடிய கிரகங்கள் அட்டமாதிபதிகளாகவும் அஷ்டமாதிபதி தோஷத்தை விளைவிப்பவர்களாகவும் மாரக அதிபதிகளாக வருவதால் ரிஷபம், சிம்மம், விருச்சிகம், கும்பம் இந்த லக்னங்களுக்கு 8 கூடிய கிரகத்தினுடைய தசாபுத்திகள் கடுமையான கெடுபலன்களை தரும் என்பதை நம்ம மறந்துடக்கூடாது. அப்போது சப்போஸ் இப்போ ஃபஸ்ட்டு ரிஷப லக்னத்தை பார்த்துருவோம். இப்போ ரிஷப லக்னத்திற்கு 3 கூடிய தசை சந்திர திசை. அந்த சந்திரனுக்கு குருவோடைய இணைவு பார்வை கிடைத்தால் சந்திர தசை நிச்சயமாக மாரகத்துக்கு நிகரான தொந்தரவுகளை கொடுக்கும். இது மாற்று கருத்து இல்லை. ஏன்னா சந்திரன் மாரகாதிபதி, குரு அட்டமாதிபதி ப்ளஸ் மாரகாதிபதி. அப்போ அட்டமாதிபதி ப்ளஸ் மாரகாதிபதியினுடைய இணைவு அந்த இடத்துல நம்ம குருச்சந்திர யோகம்னு சொல்லக்கூடாது. சரிங்களா? சப்போஸ் இந்த குருவும் சந்திரனும் இணைந்து 3ஆம் இடத்துல இருக்குன்னு வச்சுக்கோங்க, மாரக ஸ்தானத்தில் இருக்குன்னு வச்சுக்கோங்க. குரு பகவான் உச்சபலம் அடைகிறார், சந்திர பகவான் ஆட்சி பலம் அடைகிறார். அப்போ குருவுடைய காரகத்துவங்கள் ஓகே, சந்திரனுடைய காரகத்துவங்கள் ஆட்சி பலத்தினால் நல்லமாக இருக்கும். ஆனால் இந்த இடத்துல ரிஷப லக்னத்திற்கு குரு சந்திரனுடைய இணைவு 3, 8 கூடிய காம்பினேஷன் நம்ம எடுத்துக்கணும். அப்போ குரு திசையில் சந்திர புத்தியோ சந்திர திசையில் குரு புத்தியோ வரும் பொழுது லக்னாதிபதி சுக்கிரனும் வீக்காக இருந்துச்சுன்னு சொன்னால் உங்களுக்கு நிச்சயமாக அது ஒரு தொந்தரவு நிறைந்த காலகட்டமாக தான் நம்ம எடுத்துக்கணும். ஸோ காம்பினேஷன் கரெக்டாக எடுத்துக்கணும். ஒரு குருவும் சந்திரனும் இணையிறாங்கன்னு சொன்னால் ரிஷப லக்னத்திற்கு நல்லதா? குருவும் சந்திரன் இணைந்திருக்குது, குரு சந்திர யோகம் ரொம்ப சிறப்பாக இருக்கும், டாப்பாக இருக்கும் சொல்லக்கூடாது. சரிங்களா? அப்போ
அட்டமாதிபதி குரு பகவான் உச்சமிட்டிருப்பதனால வெளிநாடு வெளிமாநிலங்கள் தூரதேசங்களுக்கு போவார், ஷேர் மார்க்கெட்டு பங்கு சந்தையில் லாபம் பெறுவார், மறைமுகமான வழிகளில் தனலாபங்கள் இருக்கும், அதெல்லாம் ஓகே. குரு உச்சமாக இருப்பதனால் குருவுடைய காரகத்துவங்கள் மேலோங்கும். சரிங்களா? அதே சமயத்தில் குரு திசை நடக்கும் பொழுது குருவினுடைய உயிர்காரகத்துவம் பிள்ளைகள், சந்திரனுடைய உயிர்காரகத்துவம் அம்மா. அப்போ இந்த காம்பினேஷன் நடந்து குரு திசையில் சந்திர புத்தியோ சந்திர திசையில் குரு புத்தியோ வரும் பொழுது குழந்தைகளுக்கும் அம்மாவிற்கும் உடல்நிலை சௌரிய குறைபாடு ஏற்படுத்தும். சரிங்களா? உங்கள் லக்னம் பலமல்லன்னு சொன்னால் உங்களுக்கு அது பாரகத்தை தருகின்ற காலகட்டமாக இருக்கும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஸ்திர லக்னங்களுக்கு 8ஆம் பாவாதிபதி அட்டமாதிபதி தோஷத்தை கொடுப்பார். அட்டமாதிபதி தசை அவரே மாரகாதிபதியாக செயல்படுவார். ஒரு மாரகாதிபதி இன்னொரு மாரகாதிபதியுடன் இணைந்து மாரக ஸ்தானத்தில் இருக்கும் பொழுது அந்த இணைவு நிச்சயமாக அது மாரகத்தை கொடுக்கும். சரிங்களா? அப்போ ரிஷப லக்னத்திற்கு சுபரான சனியினுடைய தொடர்பு அல்லது சுக்கரனுடைய இணைவு பார்வை அங்கே இருந்ததுன்னு சொன்னால் அந்த குருச்சந்திரன் அங்கே மாரகத்தை செய்ய மாட்டாங்க. சப்போஸ் ரிஷப லக்னத்துக்கு அதிபதியான லக்னாதிபதி சுக்கிரன் 9ஆம் இடத்தில் மகரத்தில் இருந்து குருவின் சந்திரனையும் பார்த்தாங்கன்னா அந்த தசாபுத்தி காலகட்டங்கள் மிகப்பெரிய ஒரு பாதகத்தை தராது. ஏன்னா சுக்கிரன் ஒரு இயற்கை சுபகிரகம், அவர் லக்னாதிபதி. தன்னுடைய நண்பரான சனியினுடைய வீட்டில் 9ஆம் இடத்துல திரிகோணத்தில் அமர்ந்து இந்த 3ஆம் இடத்தை பார்க்கும் பொழுது அங்கே குருச்சந்திரனுடைய மாரக பண்புகள் அங்கே கொஞ்சம் குறையும், பயப்பட தேவையில்லை. ரைட்டா? இது ரிஷபம். சிம்மத்துக்கு பாருங்க, சிம்மத்துக்கு 3 கூடைய சுக்கிரனும் 8 கூடைய குரு பகவானும் மாரக அதிபதிகளாக வருவாங்க. சிம்ம லக்னத்தை பொறுத்தவரையிலும் லக்னாதிபதி சூரியனுக்கு குரு பகவான் நண்பர். சரிங்களா? குரு மிகப்பெரிய ஒரு அட்டமாதிபதியாக செயல்பட மாட்டார், மிகப்பெரிய கண்டத்தையும் கஷ்டத்தையும் வம்பு வழக்குகளையும் கொடுக்க மாட்டார். ஆனால் சுக்கிரன் கண்டிப்பாக கொடுப்பார். சரிங்களா? லக்னாதிபதி சூரியனுக்கு சுக்கிரன் நண்பர் கிடையாது. 3 கூடைய இப்போ ஒரு கிரகம், அது மாரகாதிபதி. அப்போது சுக்கிரன் 3ஆம் இடத்துல இருக்குது, சுக்கிர தசை வருது, லக்னாதிபதி பலம் இல்லை. அப்போ சுக்கிர தசையில் குரு புத்தியில் மாரகம் நடக்கும். சரிங்களா? அல்லது பொதுவான மாரகஸ்தானமான 7ஆம் இடத்தினுடைய புத்தி நடக்கும் பொழுதும் சிம்ம லக்னத்திற்கு மாரகத்துக்கு இடையிலான தொந்தரவுகள் வந்துடும். கவனமாக இருக்கணும். அப்போது சிம்ம லக்னத்திற்கு குரு பகவான் மாரகத்தை செய்ய மாட்டார். ஆனால் மாரக அதிபதி அந்த அட்டமாதிபதி குரு பகவான் சுக்கரனோட இணையும் பொழுது குருவும் மாரகத்தை செய்வார். இதுதான் அந்த விஷயம். தனித்து இருக்கும் பொழுது குரு பகவான் மாரகத்தை செய்ய மாட்டார். சிம்ம லக்னம் குரு தசை நடக்குது, அது அட்டமாதிபதி தசைன்னு எடுத்துக்கூடாது. ஏன்னா சிம்ம லக்னத்திற்கு திரிகோணாதிபதி பண்பையும் கொடுப்பவர் குரு தான், 5ஆம் பாவாதிபதி குரு தான். அப்போ 2 ஆதிபத்தியம் அங்கே இருக்குது, லக்னாதிபதிக்கு நண்பர். அதனால் குரு தசை மாரகத்தை செய்யாது. ஆனால் குரு பகவான் சுக்கரனோட இணையும் பொழுது, மற்றொரு மாரக அதிபதியோடு இணையும் பொழுது, குருவும் சுக்கரனும் இணைந்து 3ஆம் இடத்துல இருக்கும் பொழுது, மாரக ஸ்தானத்தில் இருக்கும் பொழுது, அல்லது சுக்கரனும் குருவும் இணைந்து 8ஆம் இடத்தில் இருக்கும் பொழுது, குரு திசையில் சுக்கர புத்தியோ சுக்கர திசையில் குரு புத்தியோ வரும் பொழுது அவர்கள் மாரகத்தை செய்வார்கள். 3 கூடைய சுக்கரன் 8ஆம் இடத்துல போய் உச்சமரிக்கிறார். 8ஆம் பாவாதிபதி குருவோடு இணைந்திருக்கிறார், சுக்கிரதசை வருது. அப்போ வெளிநாடு வெளிமாநிலங்கள் தூரதேசங்களுக்கு போகணும். அதே சமயத்தில் சுக்கிரனுடைய காரகத்துவம் சார்ந்த வகைகளில் உங்களுக்கு கெட்ட பேர் அவமானம் வம்பு வழக்கம் கொடுத்து லக்னாதிபதி பலம் இல்லாத நிலையில், ஆயுள்காரகன் சனியும் பலம் இல்லாத நிலையில் அந்த சுக்கிரன் குருவுடைய இணைவு மாரகத்தை கொடுக்கும். மறந்துடக்கூடாது. சரிங்களா? இந்த இடத்துல குருவும் சுக்கிரனும் இணைந்து சுபத்துவம் ஆயிடுச்சு எடுத்துக்கூடாது. சப்போஸ் சிம்ம லக்னம் சுக்கிரன் குரு இணைவு 5ஆம் இடத்துல இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த இடத்துல ஒரு திரிகோணத்தில் குரு பகவான் ஆட்சி மூல திரிகோணத்தில் இருக்கிறார். அந்த குரு பகவான் சுக்கிரனோடு இணையும் பொழுது சுக்கிரன் மாரகத்தை செய்ய மாட்டார். சரிங்களா? நம்ம அப்படிதான் எடுத்துக்கணும். எந்த இடம்னு பாருங்க, 2 கிரகத்தினுடைய இணைவு எந்த ஸ்தானத்தில் இருக்குது. சரிங்களா? அப்போ லக்னாதிபதி சூரியனுக்கு குரு நண்பர் தான். ஆனால் குருவும் சுக்கிரனும் இணைந்து 8ஆம் இடத்தில் இருப்பது சிறப்பு இல்லை. குருவும் சுக்கிரனும் இணைந்து 5ஆம் இடத்தில் இருந்தால் சுக்கிரதசை அவர்களுக்கு மாரகத்தை செய்யாது. சரிங்களா? அதே சமயத்தில் மாரகாதிபதியான சுக்கிரனை சனி பார்த்ததுன்னு சொன்னால் கெடுதல்.
கண்டிப்பாக கெடுதல். சரிங்களா? லக்னாதிபதி சூரியனுக்கு சனி கடுமையான ஒரு பகை கிரகம். சனியினுடைய இணைவு சுக்கிரனை கண்டிப்பாக கெடுக்கும். சரிங்களா? அப்போ சனி சுக்கிரன் இணைவு தேவையில்லாமல் வம்பு வழக்கு, தன்னுடைய நல்ல ஒரு கேரக்டர் இல்லாத ஒரு சூழலை ஏற்படுத்தி கொடுத்து, பெண்கள் சார்ந்த உறவுகள் மூலமாக கெட்ட பேர் அவமானத்தை ஏற்படுத்தி கொடுத்து தற்கொலைக்கு முயற்சிச்சு. சூரியனும் பலமாக இல்லை, சூரியனும் நீசமாக போயிடுச்சுன்னு சொன்னால் சிக்கல். ஓகே, இது ரிஷபம். விருச்சிகத்துக்கு பாருங்க. விருச்சிகத்திற்கு 3ஆம் பாவாதிபதி யாரு? சனி பகவான். மகரம் சனி பகவான். 8 கூடைய புதன். இந்த விருச்சிக லக்னத்திற்கு சனியும் கெட்டவன், புதனும் கெட்டவன். நாங்கள் ஜோதிடர்கள் என்ன சொல்லுவோம்னா, விருச்சிக லக்னத்தில் பிறந்துட்டா புதன் திசையே வரக்கூடாதுன்னு சொல்லுவோம் நாங்கள். ஏன்னா லக்னாதிபதி செவ்வாய்க்கு கடுமையான ஒரு பகை கிரகம், அட்டமாதிபதி தோஷத்தை நின்று செய்கிறவர் யாருன்னா புதன் தான். புதன் திசை வந்துருச்சுன்னு சொன்னால் அவ்வளோதான், புதன் வெளுத்து வாங்கிடுவார். அப்போ விருச்சிக லக்னத்திற்கு 3 கூடைய சனியும் 8 கூடைய புதனும் இணைந்து தசை நடத்தும் பொழுது சனி திசை 19 ஆண்டுகள், புதன் திசை 17 ஆண்டுகள் நிச்சயமாக ஜாதகரை சின்ன பின்னமாக்கி சிதைத்திடும். லக்னாதிபதி செவ்வாயின் நீசமாக இருந்துச்சுன்னு சொன்னால் அவ்வளோதான், ஊரை விட்டு ஓடிடுவார், தற்கொலை பண்ணிடுவார், ஆளே அவ்வளோதான். அப்போ விருச்சிக லக்னத்திற்கு சனி புதனுடைய காம்பினேஷன் நல்லதான்னா நல்லது கிடையாது. எந்த இடத்துல இருந்தாலும் நல்லது கிடையாது, எந்த இடத்துல இருந்தாலும் சரி. சரிங்களா? ஏன்னா மாரகாதிபதி, அட்டமாதிபதி. அப்போ அந்த புதனுக்கு சனியினுடைய பார்வையும் இருக்கக்கூடாது, சனியினுடைய இணைவு இருக்கக்கூடாது. அதே மாதிரி சனிக்கு புதனுடைய இணைவு பார்வையும் தப்பு, எந்த இடத்துல இருந்தாலும் தப்பு. சப்போஸ் விருச்சிக லக்னம் சனியும் புதனும் சேர்ந்து 8ஆம் இடத்துல இருக்குன்னு வச்சுங்களேன், அவ்வளோதான். சனி திசையில் புதன் புத்தி, புதன் திசையில் சனி புத்தி ஜாதகருக்கு மாரகத்தையே கொடுத்துரும். ஏன்னா அட்டமாதிபதி அவரு தான். சரிங்களா? சப்போஸ் மிதுன மனையில் அவர் திருவாதிரை நட்சத்திர சாரத்தில் ஒரே டிகிரிக்குள்ள சனியும் புதனும் இருக்குன்னு சொன்னால், மிதுன ராசி மண்டலத்துக்குள்ள திருவாதிரை ஒரு கர்ம நட்சத்திரம், கர்ம நட்சத்திர சாரத்தில் நின்று புதனும் சனியும் நின்று தசை நடத்தும் பொழுது லக்னாதிபதி பலம் இல்லாத சூழலில் அவர்கள் இறப்புக்கு நிகரான ஒரு மாபெரும் ஒரு துயரத்திற்கு ஆளாயிடுவாங்க. சரிங்களா? அதே மாதிரி கும்பத்துக்கு வாங்க. கும்பத்துக்கு 3 கூடைய செவ்வாய், 8 கூடைய புதன். அப்போ செவ்வாயும் புதனும் தான் உங்களுக்கு கும்பத்திற்கு மாரக அதிபதியாக வருவாங்க. அப்போ கும்ப லக்னத்திற்கு அதிபதி சனி, சனி பகவான் புதனை நண்பராக கருதுவார். அப்போ புதன் உங்களுக்கு 5ஆம் பாவத்திற்கும் அவர் தான் சொந்தக்காரர். எனவே புதன் திசை ஒரு மாரக திசையாக இருக்காது, ஆனால் செவ்வாய் மாரகத்தை செய்யும். லக்னாதிபதி பலம் இல்லாத நிலையில் செவ்வாய் பகவான் உங்களுக்கு மாரகத்தை செய்ய கடமைப்பட்டவராயிடுவார். அப்போ கும்ப லக்னத்திற்கு 3ஆம் இடத்துல செவ்வாய் இருந்ததுன்னா நிச்சயமாக செவ்வாய் திசை உங்களுக்கு மாரகத்துக்கு நிகரான தொந்தரவுகளை கொடுத்துரும். இளைய சகோதரன் மூலமாக உங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்கும். பூமி சம்பந்தப்பட்ட அந்த செவ்வாயுடைய காரகத்தை சார்ந்த வகைகளில், அந்த 3ஆம் இடத்தினுடைய ஆதிபத்தியம் சார்ந்த வகைகளில் உங்களுக்கு கடுமையான மன உளைச்சலை ஏற்படுத்தும். சரிங்களா? அப்போ கும்ப லக்னத்திற்கு 3க்கு 8 கூடைய செவ்வாய் புதனுடைய இணைவு தப்பு. சரிங்களா? சப்போஸ் லக்னாதிபதி சனிக்கு புதன் நண்பர் தான், ஆனால் அந்த புதன் செவ்வாயோடு இணைந்தால் புதனும் உங்களுக்கு மாரகத்தை செய்திருவார். சரிங்களா? 5ஆம் இடத்தினுடைய யோக பலன்களையும் புதன் தான் செய்வார், 8ஆம் இடத்திற்கு உண்டான யோக பலன்களையும் புதன் தான் செய்வார். ஆனால் புதனுக்கு செவ்வாயோடைய இணைவு நிச்சயமாக தப்பு கும்ப லக்னத்திற்கு. சரிங்களா? ஸோ நம்ம அப்படி தான் எடுத்துக்கணும். ஸோ ரிஷபம், சிம்மம், விருச்சிகம், கும்பம் இந்த 4 லக்னங்களும் ஸ்திர லக்னங்கள். ஸ்திர லக்னங்களுக்கு 3க்கும் 8க்கும் உடைய கிரகங்கள் மாரக அதிபதிகளாகவும் அந்த ஸ்தானங்கள் மாரக ஸ்தானமாக வருது. மாரக ஸ்தானத்தில் எந்த கிரகங்கள் இருக்குதோ அந்த கிரகங்கள் மாரகத்தை முதலில் செய்யும். மாரகஸ்தானத்தில் எந்த கிரகம் இருக்குதோ, சப்போஸ் மாரகஸ்தானத்தில் மாரக அதிபதியாக இருக்கிறார்னா மாரகத்தை செய்வார். லக்ன சுபர்களாயினும் அவர்கள் மாரகஸ்தானத்தில் இருந்தால் மாரகத்தை செய்வார்கள். மாரகஸ்தானத்தில் எந்த ஒரு கிரகம் இல்லைன்னு சொன்னால் அப்போ தான் மாரக அதிபதிகள் எந்த வீட்டோடு தொடர்பில் இருக்கிறாரோ, எந்த வீட்டில் அமர்ந்திருக்கிறாரோ அந்த வீட்டின் வழியாக ஜாதகருக்கு தொந்தரவுகளை கஷ்டத்தை கொடுப்பார். சரிங்களா? ஸோ லக்ன சுபர்கள் மற்றொரு மாரக ஸ்தான அதிபதிகளோடு இணையும் பொழுது லக்ன சுபர்களும் மாரகத்தை தருவார்கள் என்பதுதான் கருத்து. ஸோ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ மற்றும் ஒரு வீடியோ பதிவில் உபய லக்னங்களுக்கு எந்தெந்த ஸ்தானங்கள் எந்தெந்த கிரகங்கள்
மாரக ஸ்தானங்களாகவும் மாரக அதிபதிகளாகவும் வருவார்கள் என்று பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.